அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த நாளிலும் இந்த ஜூம் இணைப்பின் மூலமாக சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து, பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டுமென்று விரும்பினார். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொண்டு போவார்கள் என்றும் கொல்லப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். இந்த சம்பவம் எப்பொழுது நடக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு ஒரு பெரிய அற்புத கூட்டம் அவர்கள் நடத்தி முடித்து அடுத்த ஊருக்கு போவோம் என்று சொல்லி ஜனங்கள் அறியாதிருக்கும்படியாக அவர் கடந்து போகிறார். இப்படி கடந்து போகும் பொழுது சீஷர் கூட்டமும் அவர்கள் போகிறார்கள். அவரிடத்திலே அவர் பேச வேண்டும் என்று இருக்கிறார். தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய மரணத்தை பற்றிய காரியங்களை சீஷர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவைகளை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவர்களோ அதை புரிந்து கொள்ளவே இல்லை. அவர்கள் அதை பற்றி அவரிடத்தில் கேட்கவும் அவர்கள் பயப்படுகிறார்கள். இப்படியாக அந்த கூட்டம் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அங்கே நடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை முன்னே நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். முன்னே இயேசு நடந்து போய் கொண்டிருக்கிறார். பின்னாடி சீஷர்கள் எல்லாரும் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு புரியாமல் நடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி போகும் பொழுதே பின்னால் அவர்களுக்குள்ளே ஒரு சத்தமும் கேட்கிறது. ஆண்டவர் அதை திரும்பி பார்க்கிறார். அவர்களுக்குள்ளாக சில தர்க்கம் பண்ணுகிறார்கள், வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். இதையெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டே அவர் தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அதை நாம் பார்க்கிறோம் 33வது வசனத்திலே. அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அப்போ போகும் பொழுதே ஆண்டவர் இதை அறிந்து கொண்டு வீட்டுக்கு போன உடனே அவரிடத்துல கேட்கிறார், விசேஷர்களிடத்துல, நீங்கள் என்ன ஒரே சத்தமா இருந்ததே, என்ன பேசினீர்கள், என்ன வாக்குவாதம் பண்ணினீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது 34வது வசனத்திலே, அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள். அருமையான ஒரு நிகழ்வு. ஆண்டவர் அவருடைய நிலையை கண்டு அதை அறிந்து அவரிடத்திலே, நீ வீட்டுக்கு போன உடனே அவர் கேட்கிறார். சில சமயங்கள்ல நம்ம வெளியே நாம் போய்விட்டு வீட்டுக்கு வரும்பொழுதோ நாம் வீட்டிலே பிள்ளைகள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று நான் கேட்கும் பொழுது சில நேரம் மிகுந்த அமைதியா இருக்கும். அதற்கு காரணம் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குது என்பது போலதான். அதே போலதான் சீஷர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கேட்கும் பொழுது அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குள்ளே யார் பெரியவன் என்று அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறார்கள். இதே பகுதி மத்தேயு 18வது அதிகாரத்திலே இருக்கிறது. மத்தேயு 18வது அதிகாரத்திலே 18வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இந்த முதல் வசனத்துல என்ன போட்டிருக்கிறது என்றால், சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் தர்க்கம் பண்ணினார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள் என்பது நம்ம மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் தெளிவாக இருக்கிறது. அப்பொழுது இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அதற்கு அடுத்த வசனத்திலே மேற்கொண்டும் அவர் சொல்கிறார், ஒரு பிள்ளையை அதை நிறுத்தி, இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிற எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். அருமையான சகோதர சகோதரிகளே,
சிறு பிள்ளையை போல நாம் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள், மாட்டோம் என்பது தெளிவான பல வருஷங்களாய் நாம் அறிந்திருக்கிற ஒரு காரியம். ஆனாலும் நம்மை அந்தந்த சந்தர்ப்பங்களிலே நம்மை தாழ்த்துவது என்பது அது அவ்வளவு கடினமான ஒன்று. ஏனென்றால் நம்ம இயற்கையாய் நம்முடைய மாம்சம் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. நம்மை தாழ்த்துவது என்பது நாம் ஏற்றுக்கொள்கிறதில்லை இயற்கையாய். ஆகவே தேவன் பல சூழ்நிலைகள் வழியாக தான் அதை நம்மளே தேவன் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. நம்மை தாழ்த்த வேண்டும் என்றால் நாம் உடனடியாக அதற்கு சம்மதிப்பதில்லை. ஆகவே பல சூழ்நிலைகள் வழியாகத்தான் தேவன் அதை செய்கிறார். இப்பொழுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த எவன் பெரியவனாயிருப்பான் என்கிற அந்த இடத்துல நான் உண்மையிலேயே யார் அந்த சீஷர்களே பெரியவர்கள் என்பதை நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். யார் அதற்கு பொருத்தமானவர்? அவருடைய சீஷருடைய பட்டியலிலே நான் பார்க்கும் பொழுது அதில் பேதுரு இருக்கிறார், யாக்கோபு, யோவான் என்பவர்களை பற்றி எழுதும்போது அவர்கள் இடிமுழக்க மக்கள் என்று இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் அதிரடியாக ஒரு காரியத்தை செய்கிறவர்கள் போல. ஆகவே அவர்களுக்கு இடிமுழக்க மக்கள் என்று ஆண்டவர் பெயர் கொடுக்கிறார். அது போக மத்தேயு ஆயத்துறையில இருக்கிற ஒரு டாக்ஸ் கலெக்டர், அவர் விவரமான ஒரு ஒரு அக்கௌண்டன்டாக இருக்கலாம், அவர் நல்ல படித்தவராக இருக்கலாம். இன்னும் ஒவ்வொரு சீஷனுக்கும் பல குணாதிசயங்கள். எல்லோருமே சாதாரணவர்கள் அல்ல, எல்லோருமே ஒவ்வொரு திறமையானவர்கள். சைமன் த ஜெலட் என்றால் அவன் ஒரு தீவிரவாதியாக இருந்த ஒரு மனுஷன், அவன் ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு மனுஷனாக இருந்திருப்பான். அவனும் அங்கே சீஷனாக மாறுகிறான். அப்படியே நாம் பார்க்கும் பொழுது யூதாஸ் குறித்து ஒரு ஃபைனான்ஸ் அட்வைசர் என்று வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அவர்தான் ட்ரெஷரராக இருக்கிறார். பணத்தை எப்படி கையாள்வது என்பதை அதிகமாய் அறிந்திருந்தது யூதாஸ் காரியத்தை. இப்படி பல கோணங்களிலே பல திறமை படித்தவர்கள் எல்லாரும் அதில் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அதில் தலைவனாய் முதல்வனாய் இருப்பதற்குரிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்று நான் பார்ப்போம் என்றால், என்னுடைய பார்வையிலே அது பேதுருவுக்கு தான் அது இருக்க முடியும். ஏனென்றால் பேதுரு அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில நான் சில அவருடைய சாதகமான குறிப்புகளை அவருடைய தகுதி ஆவதற்கு உள்ள சாதகமான குறிப்புகளை நீங்கள் எல்லோரும் அறிந்திருந்தாலும் நானும் உங்களுக்கு சில காட்டுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே 17 தம்முடைய ஊழியத்தை ஆண்டவராக இயேசு ஆரம்பிக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மீன் பிடிக்கிற 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். முதலாவது அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் பேதுருதான். சீஷனாக இருக்கும்படியாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். பாருங்க, முதலாவது அழைக்கப்பட்ட உடனே கீழ்ப்படுகிறான். இரண்டாவது அதற்கு அடுத்த வசனத்திலேயே அருகில் இருந்த படகிலிருந்து யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய தகப்பனோடு கூட சேர்ந்து வலைகளை பழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களையும் கண்டு அவர்களையும் இயேசு அழைக்கிறார். 22வது வசனத்திலே, உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர்களும் அதே போல ஒரு வைராக்கியத்தை காண்பித்தவர்கள் தான். ஆனால் முதலாவது காண்பிப்பது என்பது இதை விட கஷ்டமானது. அதை ஒருவன் பின்பற்றுவது என்பது எளிதானது. ஏற்கனவே பேதுரு இருக்கிறார், அந்திரேயா இருக்கிறார். அப்படி என்றால் யாக்கோபு யோவானும் அதை பின்பற்றுவது எளிதானது. அப்பொழுது யாக்கோபும் யோவானுக்கும் அதிகமாக அவர்களுக்கு தகுதியா இருக்கிறதாக நாம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை பாருங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு எல்லா சந்தர்ப்பங்களிலும் தன்னுடைய முழு வைராக்கியத்தையும் தன்னுடைய விசுவாசத்தையும் அவர் காட்டுகிறவராக அவர் இருக்கிறார். 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே 26வது வசனத்தை பார்க்கிறோம். இயேசு
அவர் கடலின் மேல் நடந்து வருகிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று பயப்படுகிறார்கள். கடலிலே அது ஒரு இருள். அப்படி இருளிலே ஒருவரை பார்க்கும் பொழுது பயந்து நடுங்குகிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். இது எல்லோருமே, அவர் விசேஷம் எல்லோரும் கேட்டிருக்க கூடும். ஆனால் பேதுரு தன்னுடைய விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து முடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். மற்ற சீஷர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த விசுவாசத்தை வெளிப்படையாக காண்பிக்கக்கூடிய ஒரு சீஷன் பேதுரு. அது மாத்திரமல்ல, நாம் 17ஆம் அதிகாரம், மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே இங்கே ஒரு 12 பேர் இருக்கக்கூடிய சீஷர் கூட்டத்திலே தம்மை சீஷருக்கு வெளிப்படுத்த வேண்டும். மறுரூபம் மலையிலே அவர் அவர் மறுரூபமாகி தன்னை தான் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் நினைக்கும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் 3 பேரில் முதலாவது நாம் யாரை பார்க்கிறோம்? பேதுரு. முதலாவது வசனத்திலே, 17ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே, 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு, அப்படி என்றால் அந்த ஃபில்டர் பண்ண அந்த கேட்டகரியில 3 பேர் இருக்கிறார்கள், பேதுரு, யாக்கோபு, யோவான். அப்போ முதல் பேரே பேதுரு, பேதுரு என்றுதான் வருகிறது. சோ பேதுரு ஆண்டவராய் இயேசுக்கு பின்பாக அந்த 12 பேர் சீஷர் கூட்டத்தை வழிநடத்துவதற்கு எல்லாவற்றிலும் அவர் தகுதியான ஒரு மனுஷன் என்று பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் நாம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்க போனால், கேபாவுக்கு அவர் தரிசனமானார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பின்னாட்களில் அவர் எழுதுகிறார். கேபாவுக்கு முதலாவது கேபாவுக்கு தரிசனமானார் என்று. அருமையான சகோதரர்களே, இவர்கள் சகோதரிகளே, இவைகள் எல்லாம் அந்த முழு சீஷர் கூட்டத்துக்கு தலைவனாக இருப்பதற்கு முழு தகுதியை உடைய பேர்வாக நாம் பார்க்கலாம். இப்போ 100 அவுட் ஆஃப் 100 இவருக்கு கொடுக்கலாம் என்று 100க்கு 100 மதிப்பெண்கள் இவருக்கு கொடுக்கலாம் என்று இருக்கும் பொழுது அவருடைய எதிர்மறையான சில நிகழ்வுகளும் இருக்கிறது, எதிர்மறையான காரியங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம், அதையும் நாம் பார்க்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே இங்கேயும் தம்முடைய மரணத்தை பற்றி இயேசு தம்முடைய சீஷருக்கு வெளிப்படுத்தும் பொழுது 21வது வசனத்திலே, தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3 நாளே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். கடிந்து கொள்ள தொடங்கினார் என்றால் அவ்வளவு இயேசுவோடு நெருக்கமானவராக ஒருவன் இருந்தால்தான் அதை செய்ய முடியும். அந்த தைரியம் யாருக்கு கிடைக்கும்? பேதுரு அப்போஸ்தலனுக்கு பேதுருக்கு அது இருந்தது. ஆகவே அவரை கடிந்து கொள்கிறார். ஆனால் அதனுடைய விளைவு ஆண்டவரிடத்திலிருந்து என்ன பதில் வருகிறது என்றால், பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் என்று சொல்கிறார். அப்ப இதுவரைக்கும் முழுமையாய் அந்த சீஷர் கூட்டத்துக்கு தலைவனாய் இருக்கக்கூடிய ஒரு தகுதியை பெற்றிருந்தவன் இப்பொழுது இடரலாய் இருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது ஒரு 10 மார்க் குறைந்து விடுகிறது. 90 மார்க் போடலாம், குறைந்து விடுகிறது. அதன் பின்பு பாருங்கள், 26வது அதிகாரம், மத்தேயு 26வது அதிகாரத்திலே நாம் ஏற்கனவே பேதுருவை பற்றி நாம் அறிந்திருக்கிறனாலும் நான் வேகமாக நான் போகிறேன். 26வது அதிகாரம் 69வது வசனத்திலே இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக அந்த கடைசி நேரத்தில் உள்ள உபத்திரவ நேரங்கள், எல்லோரும் அவரை கைவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் பேதுரு மாத்திரம் அங்கே பின்னால் அவருக்கு என்ன நடக்கிறது என்பதை அறியும்படியாக அங்கேயே இருக்கிறார். நேரடியாக அவருடைய பார்வையில் இல்லாவிட்டாலும் அங்கேயே சுற்றி கொண்டிருக்கிறார். மற்றவர்களைப் போல அவர் ஓடி போகவில்லை. அப்பொழுது 69வது வசனத்திலே, அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி
ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயாயி இயேசுவோடு கூட இருந்தாய் என்றான். ஒரு ஒரு சகோதரி, ஒரு வேலைக்காரி அவரை பார்த்த உடனே கண்டுபிடித்து விட்டால், இது இந்த மனுஷன் இயேசுவோடும் அவருடைய கூட்டத்தோடும் இருந்த ஒரு மனுஷன்தான் என்று சொல்லுகிறார். உடனே, நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதளித்தான். எல்லோருக்கும் முன்பாக மறுதளிக்கிறான். மறுதளித்தால் முதலாவது மறுதளிக்கும் போது இன்னொரு 10 மார்க் குறைத்து விடலாம். 90 80 மார்க். ஏனென்றால் ஆண்டவரை மற்ற ஒரு சீஷர்களும் மறுதளிக்கவில்லை. இவர் அவ்வளவு இயேசுவோடு நெருக்கமாக இருந்த ஒருவன் இதுல மறுதளிக்கும் போது அவனுக்கு அந்த தலைவனாக இருக்கக்கூடிய தகுதியை இழக்கிறதை பார்க்கிறோம். இதுல இன்னொரு குறிப்பும் நான் சொல்கிறேன். எத்தனையோ சகோதரர்கள் இருந்திருக்கலாம், பெரியவர்கள் இருந்திருக்கலாம், சிறார்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு சகோதரி பேதுருவை உடனடியாக அடையாளம் பார்க்கிறதை பார்க்கிறோம். அதுல நான் பார்க்கிறது சகோதரிகளுக்குள்ள திறமைதான். ஒரு சகோதரனுடைய காரியங்களில் குற்றங்களை கண்டுபிடிப்பதில் அவ்வளவு எளிதாக இன்னார் இப்படித்தான் என்பதை தீர்மானிக்கக்கூடிய, இல்லை என்றால் அவர்களை பற்றி ஒரு ஒப்பீனியன் சொல்வதற்குரிய ஒரு குணாதிசயத்தை நான் பார்க்கிறேன். சீக்கிரமாக இதிலே இவர் இருவர் தான் என்று சொல்லக்கூடியவர்கள். இங்கே ஒரு சகோதரிக்கு முன்பாக எனக்கு தெரியாது என்று அவன் மறுதளிக்கிறது அதை விட ஒரு ஒரு அவமானமான ஒரு செயல். இப்பொழுது பாருங்கள், 71வது வசனத்திலே மறுபடியுமாக வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கு உள்ளவர்களுக்கு சொல்கிறார். இப்பொழுது முதல் முறை ஒருவேளை மறுதளிக்கும் போது ஏதோ உணர்ச்சி ஏதோ சொல்லிவிட்டோம் என்று இருக்கக்கூடிய செயல் அல்ல. கொஞ்சம் காலதாமதம் இருந்திருக்கும். சில நிமிடங்கள், சில மணித்துளிகள் கூட ஒருவேளை சில காலதாமதம் அவனுக்கு கிடைக்கிறது. தன்னை பற்றி யோசிப்பதற்கு உள்ள ஒரு நேரம், அவகாசம். அடுத்து ஒரு வாய்ப்பு வரும் பொழுது நான் இப்படி நடந்து கொள்வேனா என்று சிந்திக்கக்கூடிய ஒரு காலம். ஆனால் அவைகளுக்கு பின்பும் வேறொருத்தி அப்படி சொல்லும் பொழுது நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான் என்று பார்க்கிறோம். அப்போ 2வது முறை செய்யும் பொழுது இன்னும் தெரிந்தே அந்த காரியத்தை செய்கிறான். அது மாத்திரம் இல்ல, சத்தியமாய் ஆணையிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியமாய் அவன் செய்கிறான். அப்படி என்றால் தெரிந்தே செய்த தவறு. இப்ப இதற்கு ஒரு 20 மார்க்கு நம்ம குறைச்சிடலாம் அவர்களுடைய தகுதியை. அதன் பின்பு பாருங்கள், மறுபடியுமாக அவன் அங்கே இருக்கும் பொழுது அநேகர் அவனை பார்த்து, நீயும் அவர்கள் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். 73வது வசனத்தை பார்க்கிறோம். 74வது வசனத்திலே அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிட்டு என்று பார்க்கிறோம். அப்படின்னா சபிக்கவும் சத்தியம்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் என்றுக்கு போய்விட்டான். துணிகரமாய் ஆண்டவரை மறுதளிப்பது மாத்திரமல்ல, அவரையே சபிக்கவும் அவன் போய்விட்டான். அப்படி என்றால் இப்பொழுது நாம் மார்க் எதுவும் குறைக்க முடியாது. இஸ் டிஸ்குவாலிஃபைடு, தகுதியே இழந்து விடுகிறான். அந்த போட்டிக்கு தகுதியே இருக்க முடியாது. முழுமையாக நாம் இந்த இடத்துல பூஜ்ஜியமாய் மாறிவிட்டான் பார்க்கிறோம். பூஜ்ஜியமாய், ஒரு கொஞ்சம் கூட அப்படி சீசனாய் இருப்பதற்கோ சீசனுடைய கூட்டத்தை நடத்துவதற்கோ தகுதியே இல்லை. ஆனாலும் அருமையான சகோதரர்களே, அதோடு பேதுரு அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை முடியவில்லை. இயேசு இவருடைய வீழ்ச்சியையும் இவருடைய மனம் திரும்புதலையும் அறிந்திருக்கிறார். மற்ற ஜனங்கள் அவரை அறியாமல் இருக்கலாம். ஆகவே தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அவர் உயிர் தெழுந்த பொழுது, மார்க் 16ஆம் அதிகாரம், தன்னை மார்க் எழுதின சுவிசேஷம் 16 6வது வசனத்திலே அவன் அவர்களை நோக்கி, தேவதூதன், பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று சொல்லும் பொழுது அந்த சீஷன் சொல்கிறதை பாருங்கள், அந்த தூதன் சொல்கிறதை பாருங்கள். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார்
என்று சொல்கிறார். அப்படி என்றால் இது அவரை முழுமையாய் அவன் மறுதலித்த பின்பு ஆண்டவரால் அந்த அவனுக்கென்று ஒரு பிரத்யேக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. பேதுருவுக்கும் அதை சொல்லுங்கள். ஒருவேளை முழுமையாய் அவன் மறுதலித்த ஒரு பேதுரு, ஏனென்றால் மற்ற எல்லா குற்றங்களை விட ஜனங்கள் முன்பாக நீங்கள் மறுதலித்தால் அவர் தேவ தூதர்களுக்கு முன்பாக மறுதலிப்பார். அப்படிப்பட்ட ஒரு துணிகரமான ஒரு செயலை செய்த பேதுரு மனம் திரும்பின உடனே நமக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஒரு காரியமா இருக்கிறது. தேவன் மன்னித்து அவன் அவன் நொந்து போய்விடக் கூடாது என்பதற்காக பேதுருவிடத்திலையும் சொல்லுங்கள், பேதுருவிடத்திலையும் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல பார்க்கிறோம், கடைசியிலேயே இவைகளெல்லாம் பல சம்பவங்கள் நடந்த பின்பும் யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலே, அதற்கு 20ஆம் அதிகாரத்திலே சீஷர்களுக்கு இயேசு தரிசனமாகிறார் என்பதெல்லாம் பார்த்தோம். இப்ப 21வது வசனம் இந்த சம்பவங்கள் எல்லாம் அவன் வீழ்ச்சி, அதன் பின்பு அவருடைய தரிசனம் எல்லாவற்றும் முடிந்த பின்பும் அதற்கப்புறம் என்ன தன்னுடைய எதிர்காலம் என்று யோசித்திருக்க கூடும். ஆகவே அவன் வேறு என்ன செய்ய, நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்கிறான். 21வது அதிகாரம் 3வது வசனம். அதன் பின்பு ஊழியங்கள் இல்லை, சுவிசேஷ கூட்டங்கள் இல்லை, எழுப்புதல் இல்லை, இதுவரைக்கும் பார்த்த அற்புத கூட்டங்கள் எல்லாம் இல்லை, அவைகள் எல்லாம் முடிந்து விட்டது போல வாழ்க்கையே ஒரு அதன் பின்பு ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை. ஆகவே நான் மறுபடியும் நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்கிறான். உடனே சீஷர்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்களும் வருகிறோம் என்று போகிறார்கள். அதுதான் அவருடைய சூழல். ஆனால் சகோதர சகோதரிகளே, பேதுரு அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை அதோடு முடியவில்லை. நான் எப்பொழுதெல்லாம் இந்த பேதுரு அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நான் அதிக உற்சாகம் அடைகிறேன். ஏனென்றால் வீழ்ச்சியுற்ற ஒரு மனுஷன் அவனை தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார், தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார். அவனுக்கு தரிசனமான பின்பும் அவன் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொன்னால் கூட என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். அவனுக்காக மறுபடியும் வந்து என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். அப்படித்தான் பார்க்கிறோம். அதன் பின்பும் பாருங்கள், ஒரு பூஜ்ய நிலைக்கு வந்த ஒரு அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை அதன் பின்பு எவ்வளவு பிரகாசமாய் மாறுகிறது என்பதை நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பெந்தேகோஸ்தே நாள் வரும்பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியில இறங்குகிறார். ஜனங்கள் அத்தனை பேருக்கு முன்பாக ஜனங்கள் எல்லாம் திகைத்து இது என்னமாய் சம்பவிக்குமோ என்று நினைக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பேதுரு அப்போஸ்தலனுடைய எழுச்சியை நான் பார்க்கிறேன். பேதுரு அப்போஸ்தலனுடைய எழுச்சி. பேதுரு 14வது வசனத்திலே, அப்பொழுது பேதுரு 12 கூட நின்று அவர்கள் நோக்கி உரத்த சித்தமாய் என்று சொல்லி ஜனங்களுக்கு ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறார். நாம் அறிந்திருக்கிறோம், அநேக ஜனங்கள் 3000க்கும் மேலான ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். ஒரு புதிய சகாப்தம் ஆரம்பிக்கிறது என்ற புதிய அத்தியாயத்தை துவக்குகிறார். அதை எல்லாத்தையுமே லீட் பண்ணக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்றால் அப்போஸ்தலனாகிய பேதுரு. அது மாத்திரமல்ல, 3ஆம் அதிகாரத்தில் இவைகள் எல்லாம் ஆதி சபையின் ஆதி காலங்களில் நடந்தவைகள். 3ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். பேதுருவும் யோவானும். அப்பொழுது அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. அவர்களுக்கு முன்பாக ஒரு மனுஷன் வாசல், அந்த ஆலயத்தின் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் அங்கே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டே இருக்கிறான். அவர்கள் பேதுருவும் யோவானும் பிரவேசிக்கும் பொழுது அவரிடத்திலும் ஏதாவது யாசகம் கேட்கும் பொழுது ஏதாவது கிடைக்கும் என்று அவன் பார்க்கிறான். அப்பொழுது அவர்கள் எங்களிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லும் பொழுது 6வது வசனத்தில், அப்பொழுது பேதுருவும் யோவானும் போகிறார்கள், எங்களை நோக்கிப்பார் என்று 2 பேரும் சொல்கிறார்கள். ஆனால் பேதுரு மேற்கொண்டு தைரியமாய் சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்.
நசரேயனாகிய இயேசு நாமத்தில் எழுந்து நட என்று சொல்கிறார். அப்பொழுது அவன் நடக்கிறான். அப்படி என்றால் புதிய உடன்படிக்கையின் காலத்திலே முதலாவது அற்புதத்தை நிகழ்த்துகிறது அப்போஸ்தலனாகிய பேதுரு. அவர்தான் அந்த சீஷர்களுக்கு தலைவராக மாறுகிறார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே மேற்கொண்டு நாம் பார்க்கிறோம். அனனியா சப்பீரால். அனனியா அவன் பேதுரு அப்போஸ்தலனுக்கு முன்பாக அவன் பொய்யை பேசினதுனாலே அவன் கீழே விழுந்து சாகிறான். அதை அறியாமல் வந்த அவனுடைய மனைவியும் அதே தவறை செய்து அவளும் கீழே விழுந்து அவள் சாகிறாள். அப்படி என்றால் அந்த காலகட்டங்களிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்றாலே யாரும் கிட்ட நெருங்க முடியாத ஒரு டெரராக இருந்திருக்கலாம். ஒரு அவரை பார்ப்பதற்கோ அவரிடத்தில் பேசுவதற்கோ அவரிடத்தில் நெருங்கி அவரை எதிர்த்து பேசுவதற்கோ ஒருவரும் அங்கே எளிதாக அவர்கள் அதை செய்திருக்க மாட்டார்கள். அச்சப்பட்டிருப்பார்கள். ஏனென்றால் அவரிடத்தில் பேச முடியாது, தவறாய் பேசினால் மரணம் தான் என்று அவ்வளவு ஒரு பெரிய டெரராக அவர்கள் இருப்பார். அதோடு இருக்கவில்லை. அப்போஸ்தலனாகிய புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போவது யார் என்கிற அது ஒரு புது அத்தியாயம் என்று சொல்லலாம். இதுவரைக்கும் யூதர்கள் யூத ஜனங்கள் என்றே அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட அந்த நாட்களிலே நாம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். கொர்நேலியோ அவனுடைய வீட்டிலே புறஜாதிகள் எல்லாரும் கூடியிருக்க இடத்துல எப்படி யார் மூலமாக இந்த சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும் என்று அவர் நினைக்கும் பொழுது தேவதூதன் மூலமாக அவனுக்கு சொல்லப்பட்டது என்னது? 5வது கொர்நேலியுக்கு சொல்லப்பட்டதை பாருங்கள். 5வது வசனம். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷர் அனுப்பி பேதுரு என்னும் மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி. அவன் உனக்கு இதெல்லாம் அவன் சொல்லுவான், தேவனுடைய வார்த்தையில கொண்டு வருவான். அப்படி என்றால் நீங்களும் நானும் பேதுரு அப்போஸ்தலனுக்கு அவ்வளவு கடமைப்பட்டு இருக்கிறோம். முதலாவது புறஜாதியருக்கு சுவிசேஷத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் பேதுரு அப்போஸ்தலனுடைய கரங்களிலே அவர் கொடுக்கப்படுகிறது. அருமையான சகோதரர்களே, இவைகளெல்லாம் பேதுரு அப்போஸ்தலனுடைய வளர்ச்சி, அவருடைய எழுச்சி, அவனுடைய அவனை முழு தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வல்லமையும் அவர் மூலமாக விளங்குறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்பேற்பட்ட காலங்களிலே என்ன நடக்கிறது என்றால் 15ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்திலே சபையிலே ஒரு குழப்பங்கள். 1வது வசனத்திலே 15 1வது வசனம் என்ன குழப்பம் என்றால், சிலர் யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணணுமா வேண்டாமா, இல்லை என்றால் மோசையின் பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டாமா என்கிற குழப்பங்கள் மத்தியிலே இதற்கு தீர்வு யாரிடத்திலே போய் கேட்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பேதுருவிடத்திலே அவர் போகிறார்கள். மூப்பரிடத்திலே போகும்பொழுது அங்கே 6வது வசனத்திலே 15வது அதிகாரம் 6வது வசனத்திலே அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். அப்போஸ்தலர் இருக்கிறார்கள், மூப்பர் இருக்கிறார், பெரிய ஜனக்கூட்டம். இவர் எல்லோருக்கும் யார் தலைமை தாங்குவது என்று இருக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து அவர்கள் நோக்கி இந்த காரியங்களை எல்லாம் விவரித்து சொல்கிறார். அந்த டிஸ்பியூட்டுக்கு, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று அவர்கள் பெரிய கூட்டமாய் அனைத்து பெரியவர்களும் இருந்து அதை விவாதிக்கும் பொழுது அதை முன்னின்று நடத்துகிறது அப்போஸ்தலனாகிய பேதுரு தான். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் 13வது வசனத்திலே அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி 20வது அங்கே அதனுடைய தீர்வை அவர் எழுதுகிறார். தீர்வை ஜனக்கூட்டத்திலே அவர்கள் அந்த கன்க்ளூஷன் வர்றார், முடிவுரை எழுதுகிறார். பாருங்கள் என்ன சொல்கிறார். 20வது வசனத்திலே கடைசி பாகத்திலே நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன் என்று எழுதுகிறார். யாக்கோபு எழுதும் பொழுது நான் தீர்மானிக்கிறேன். ஒருவேளை நாங்கள் தீர்மானிக்கிறோம் என்று அவர் சொல்லாமல் நான் தீர்மானிக்கிறேன் என்று எழுதுகிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான்,
இவர்கள் எல்லாரும் அங்கே தூண்களாக எண்ணப்பட்டவர்கள். அந்த பிரச்சனைக்கு முதல் ஆரம்பிக்கிறதே, அந்த தீர்வை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது பேதுரு அதை முன்னின்று நடத்துகிறார். ஆனால் முடிவுரை இன்னொருவர் எழுதுகிறார். நான் தீர்மானிக்கிறேன் என்று யாக்கோபு எழுதுகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, நான் இப்பொழுது உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறது, வேறொருவர் அந்த இடத்திலேயே இருந்திருந்தால் இந்த ஊழிய காலங்களிலே, அப்பொழுது பேதுரு இவ்வளவு தகுதியுடையவனாய் திறம்பட சபையின் ஆரம்ப காலத்தை நடத்தி வரும் பொழுது அவனுடைய எண்ணத்திலே இருந்திருக்கும், என்ன இருந்திருக்க வேண்டும்? நான் இதுவரைக்கும் நான் தான் எல்லா முடிவுகளையும் சொல்லிக் கொண்டு வந்தேன், எல்லாத்தையும் நான் தான் முன்று நடத்தினேன். 11 சீஷர்கள் இருந்தாலும் நான் தான் அவர்கள் தலைமை பொறுப்பு எடுத்து நடத்தினேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய சகோதரன் என்னோடு கூட இருந்தவர், அவர் தனியாக நான் தீர்மானிக்கிறேன் என்று அவர் முடிவில் எழுதுகிறாரே. என்று கூட நம்மை போன்றவர்கள் ஒருவேளை நாம் யோசித்திருக்கலாம், கொஞ்சம் சலனம் அடைந்திருக்கலாம். ஒரு குடும்பங்களிலே இதுவரைக்கும் சாதாரண குடும்ப பொறுப்பை தலைமையேற்று அவருடைய குடும்ப நிகழ்வுகளிலே முன்னின்று நடத்தினவர்களுக்கு அந்த ஒரு மரியாதை இல்லை என்றாலே முகம் வாடி போகிறது. அவர்கள் தங்களுக்கு ஏதோ ஒரு அநீதி நிலைத்ததாக அவர் நினைக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படி என்றால் சபையிலே ஒரு பொறுப்புகள் இவைகளெல்லாம் வரும் பொழுது சின்ன சின்ன இடங்களிலே கூட ஒரு சிறிய இழப்பு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை பல சத்தியங்களை நாம் கேட்டிருந்தாலும் அந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது அது நம்முடைய சுபாவம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஆனால் அப்போ சொன்னாங்க, பேதுரு அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறது? அன்றைக்கு உங்களில் பெரியவனாயிருக்கிறவன் இந்த குழந்தையை போல மாற வேண்டும், தன்னை தாழ்த்தாவிட்டால் பெரியவனாய் இருக்க முடியாது என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள், எங்களில் யார் பெரியவனாய் இருக்கிறோம் என்று வாக்குவாதம் பண்ணின பொழுது அவர் சிறுபிள்ளையை வைத்து அவருக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாரே, அது அப்படியே அப்போஸ்தலனுடைய மனதிலே பசுமரத்து ஆணியை போல பதிந்து விட்டதாக நான் பார்க்கிறேன். ஆகவே இந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவர் அசையவில்லை. அவருடைய ஏற்று தாழ்வுகள் ஆனாலும் சரி, அதன் பின்பான காரியங்கள் ஆனாலும் சரி, தேவன் எங்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரோ அங்கெல்லாம் அவர் அதை செய்கிறார். படிப்படியாக அது அப்படியே மாறுகிறது. பேதுரு யாக்கோபு என்கிற ஒரு செயல் கூட பின்பாக 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே அப்படியே மாறுகிறதை பார்க்கிறோம். இங்கே யாக்கோபு முடிவுரை அவர் எழுதுகிறார். அதோடு மாத்திரமல்ல, கலாத்தியர் எழுதின நிருபத்திலே நான் உங்களுக்கு காண்பிக்க வருகிறேன். கலாத்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் பாருங்கள். கலாத்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். ஒருவேளை சபை ஆரம்பித்து பல வருஷங்கள் ஆயிருக்கலாம், அநேக நிருபங்கள் எழுதப்பட்ட நாட்கள். அப்படி எழுதப்பட்ட அந்த நிருபங்கள் எழுதப்பட்ட நாட்களில் அப்போஸ்தலனாகிய பவுலும் நிருபங்கள் எழுதும் பொழுது அவர் சொல்கிறார் என்றால், 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த பொழுது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் என்று சொல்கிறார். யாக்கோபும் கேபாவும் யோவான். அப்போ இதுவரைக்கும் பேதுரு யாக்கோபு யோவான் என்று இருந்தது, இப்பொழுது யாக்கோபு கேபா யோவான். கேபாவும் பேதுரு ஒன்றுதான். யாக்கோபு பேதுரு யோவான் என்று சொல்லும் பொழுது அதற்குள்ளாக யாருக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கு பேதுரு அவர் மனம் சம்மதித்திருப்பார், இயற்கையாக மனம் சம்மதித்திருப்பார். யாக்கோபு, நீ முன்னே செல், நீ முன்னிலையை எடுத்துக்கொள் என்று சொல்லுவதற்கு அவருடைய மனது வர காரணம் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன். சிறு பிள்ளையை போல மாறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பது ஆழமாக அது பதிந்து விட்டது. இப்போ 11வது வசனத்தை பாருங்கள், அதை விட மேற்கொண்டு நடக்கிற காரியம் பாருங்கள். அப்பொழுது 11வது வசனத்துல, மேலும்
பேதுரு அந்தியோகாவுக்கு வந்த பொழுது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபிடத்திலிருந்து சில வருகிறதுக்கு முன்னே அவன் புறஜாதியோரோடு சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். இங்கே பேதுருடைய நிலையை பாருங்கள். பேதுரு தனியாய் அந்த கூட்டங்களில் இருக்கும் பொழுது தன்னுடைய மனதில் என்ன நினைத்தோ அதன்படி அவன் செய்கிறான், யதார்த்தமாய் இருக்கிறார். ஆனால் யாக்கோபினிடத்திலிருந்து சில வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே பயப்படுகிறார். யாக்கோபுக்கு பயப்படுகிறார் என்று இல்லை, யாக்கோபினிடத்திலிருந்து சில வரும்போதே அவர்கள் பயப்படுகிறார். அப்படி என்றால் எந்த அளவுக்கு யாக்கோபு வந்திருந்தால் பயந்திருப்பார். அவருடைய அவருடைய நிலையை பாருங்கள். நான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்திலே அனனியா சப்பீரோடைய நாட்களில் நடந்த அந்த ஒரு டெரர், பயங்கரமான பேதுரு, அதே பேதுரு தானா இவர்? யாக்கோபுக்கு பயப்படுகிற பேதுரு, யாக்கோபுடைய அவரிடத்திலிருந்து வருகிற சகோதரர்களை பார்த்து பயப்படுகிறாரே, அதே பேதுருவா நீங்கள்? ஆம், அதே பேதுருதான். ஏனென்றால் அவர் நன்றாய் கற்றிருந்தார். சிறுபிள்ளையை போல நான் மாறாவிட்டால் நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதோடு மாத்திரமல்ல, இங்கேயே அநேக ஜனங்கள் முன்பாக இந்த கேள்வியை கேட்பது பவுல் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுவதற்கும் தகுதியை பெற்றவன் என்று சொல்லக்கூடிய பவுல் சபைகளை துன்புறுத்தினபடினாலே நான் அதற்கு தகுதியே இல்லை என்று சொன்ன அந்த பவுல் இப்பொழுது அநேக ஜனங்களுக்கு முன்பாக பேதுருவை எதிர்கொள்கிறார். நீர் செய்வது சரியல்ல என்று பேதுருவை எழுதுகிறார். எவ்வளவு ஜூனியராக அவர் இருப்பார் பவுல். எத்தனை வருடங்களுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டவர், எத்தனை வருடங்களுக்கு முன்பாக அவர் ஊழியத்திலே வந்தவர். நேராக அதை அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறார். ஒன்றும் அந்த இடத்திலே பேதுரு அவர் வருத்தப்பட்டார் என்றோ, மன முறிவு அடைந்தார் என்றோ, இடரல் அடைந்தார் என்றோ எதிலுமே இல்லை. யாக்கோபுக்கும் யாக்கோபுடைய ஆட்களுக்கும் யாக்கோபுடைய தலைவனாக கொண்டாடி கொண்டிருந்த சகோதரர்கள் அவர்களை கண்டு கூட அப்போஸ்தலனாகிய பேதுரு பயப்படுகிறார். ஒருவேளை என்ன நடந்திருக்கலாம்? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களை பேதுரு வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிற அந்த டாக்டரின் உபதேசத்தை பற்றிய ஒரு தெளிவு, இவைகளெல்லாம் அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு அது புரியாமல் இருந்திருக்கலாம். சரியா குழப்பமான ஒரு காரியங்களிலே ஒரு தெளிவில்லாதவனாக தன்னை அறிந்திருந்தபடினாலே பேதுரு இந்த இடத்திற்கு முழுமையாய் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார் என்று நினைக்கிறேன். தன்னுடைய இயலாமை, தன்னுடைய அறியாமை, தன்னுடைய ஏற்கனவே தான் அடைந்த வீழ்ச்சி, இவைகள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பேதுருடைய மனதில் இருந்தபடினாலே தனக்கு பின்னால் வந்த சகோதரர்கள் தன்னை முன்னெடுத்து தனக்கு முன்னோடியாக மேற்கொண்டு செல்வதை பார்க்கும் பொழுது, தன்னை டேக் ஓவர் பண்ணி போவதை பார்க்கும் பொழுதும் நான் இவ்வாறு தான் நினைக்கிறேன். அவர் யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. அந்த மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே இயேசு அவளை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண அந்த நிகழ்வு அவருடைய எண்ணங்களிலே மறவாமல் இருந்திருக்கும், கொஞ்சம் கூட அது மறக்காமல் இருந்திருக்கும். ஆகவே எல்லோரும் எப்பேற்பட்ட ஒரு அவமானமோ இல்லை என்றால் தான் சிறுமைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் அதை அவர் பொருட்படுத்தவில்லை. அப்போஸ்தலனாகிய பேதுரு தான் இயேசுவை கண்டிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது கூட அவரை தனியே அழைத்து போய் கண்டித்தார். ஆனால் இங்கே பவுல் அத்தனை பேர் முன்பாக அவரை எதிர்கொண்டார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு தன்னுடைய அணுகுமுறையும் பவுலுடைய அணுகுமுறையும் வேறாக இருந்தாலும் அவர் பேதுரு அதை எதையுமே காட்டிக்கொள்ளவில்லை. ஆகவே தான்
பேதுரு அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில பின்பாக அந்த வாழ்க்கை முடிந்து விட்டதா என்றால் முடியவில்லை. பேதுரு அப்போஸ்தலன் இப்படியே அந்த ஊழியத்திலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து தேய்ந்து அவர் மறைந்து போனாரா என்று பார்த்தால் அப்படி இல்லை. ஒரு அப்போஸ்தலனை, பேதுரு அப்போஸ்தலனை தேவன் எவ்வளவாய் நேசித்தார் என்பது தேவனுக்கு தெரிந்திருக்கலாம், ஒருவேளை மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவருடைய வீழ்ச்சி, அவருடைய தெளிவில்லாத காரியங்கள், ஸ்டெடியாக இல்லாத காரியங்கள் எல்லாம் ஒருவேளை மனுஷனுடைய பார்வையிலே தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வை வேறே. ஆகவே தான் நீங்கள் பேதுரு நிருபங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த பின்னணியிலே நம்ம பேதுரு நிருபங்களை முதலாவது நிருபத்தையும் இரண்டாவது நிருபத்தையும் எடுத்து வாசித்து பாருங்கள். யதார்த்தமாய் நம்மை போல ஒரு மனுஷன், எலியாவை பற்றி சொல்லும் பொழுது எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாய் இருந்தான் என்று யாக்கோபு சீசன் எழுதுகிறாரே, அதை போல பேதுருடைய வாழ்க்கையில நாம் இவைகளை இந்த பின்னணியிலே நாம் அவருடைய நிருபங்கள் எல்லாம் பார்த்தால் அதெல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலையும் அவருடைய அன்பான அந்த கடிதத்தை முழுமையா வாசித்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாகவும் அவரை பின்பற்றுவது எளிதாகவும் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது எளிதாக இருக்கும். முதலாம் அதிகாரத்திலே பேதுரு எழுதின முதலாவது நிருபத்திலே முதலாம் அதிகாரத்திலே பாருங்கள். அது முதலாவது பேதுரு அந்த முதலாவது நிருபத்தை எழுதின நாட்கள் மிகவும் கொடுமையான நாட்கள். ரோம் நகரம் தீப்பிடித்து எரிகிற நாட்கள். முதலாவது நூற்றாண்டு சபைகள் துன்பத்துக்குள்ளாக கடந்து சென்ற நாட்கள், உபத்திரவங்கள் வழியாக கடந்து சென்ற நாட்கள். அந்த நாட்களிலே ஜனங்கள் எல்லாம் சிதறி இருக்கும் பொழுதுதான் முதலாவது வசனத்திலே பாருங்க, முதலாம் அதிகாரம் முதல் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் சிதறி போய்விட்டார்கள். அவர்கள் மேல் அக்கறை உள்ளவர்களாய் அவர் எழுதுகிறார். பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தம் ஆகுதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு ஒரு கடவுள். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இவர் யாருடைய வாழ்க்கையை பற்றி அக்கறைப்பட்டு எழுதுகிறார் என்றால் பரதேசிகள், அரதேசிகள், தங்களுக்கென்று ஒரு நாடு, தங்களுக்கொன்று ஒரு வீடு, ஏவைகளில் எல்லாமே மைக்ரன்ட் என்று சொல்கிறோமே, இடம்பெயர்ந்தவர்கள். அவர்கள் பரதேசி என்றால் தமிழில் அவ்வளவு ஈனமான ஒரு பெயர். பரதேசி பயிலை என்று ஒருவன் திட்டினால் அது அவமானமாய் பார்க்கிறோம். பரதேசி என்று திட்டினால் அவமானமாய் பார்க்கிறோம். ஆனால் அவர் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து, அப்படிப்பட்டவர்களை பார்த்து அவர் சொல்லும்போது மூன்றாவது வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது பேதுரு அப்போஸ்தலன் தன்னை யாரோடு ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால் பரதேசிகளோடு ஒப்பிட்டு பேசுகிறார். நம்முடைய தேவன் என்று பேசுகிறார். அது யதார்த்தமான ஒரு வார்த்தை, யதார்த்தமான அங்கே அவர் ஏதோ ஒன்றும் அதை பெரிதாய் காட்டியோ சிறிதாய் காட்டியோ அவர் எழுதவில்லை. புகழ்ச்சிக்காக அவர் பேசவில்லை. யதார்த்தமாய் ஒரு காரியங்கள். அதன் பின்பாக நீங்கள் 7வது வசனத்திலே பாருங்கள், உபத்திர படுகொலை குறித்து எல்லாம் அவர் பேசுகிறார், உற்சாகப்படுத்துகிறார். அப்படி என்றால் அவருடைய ஊழியங்கள் இவைகளால் முடிந்து விட்டதா? முடியவில்லை. தேவன் பேதுரு அப்போஸ்தலனுக்கு என்ன ஊழியத்தை வைத்திருந்தாரோ அதை முழுமையாய் செய்து முடித்தார். எந்த ஒரு இகழ்வும் சிறுமையும் அவரை பாதிக்கவில்லை. அவருடைய ஊழியம் அது முடிந்து முழுமையாய் முடிகிறதைத்தான் நான் பார்க்கிறேன். 2ஆம் அதிகாரத்திலாம் பாருங்கள், 17ஆம் வசனம், எல்லோரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். இதெல்லாம் அவருடைய வெற்று வார்த்தை என்று சொல்ல முடியுமா? இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள். வேலைக்காரரை அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள். தான் எந்த ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய முடியும், எந்த சகோதரனையும் முன்னே அனுமதிக்க முடியும் என்று அறிந்தவராய், தன்னுடைய இயலாமையும் அறிந்தவராய்,
இவைகளெல்லாம் எழுதும்போது அவைகளெல்லாம் ஜீவியத்திலிருந்து வாழ்ந்த வார்த்தைகளாகத்தான் நான் பார்க்கிறேன். 3வது அதிகாரத்திலே பாருங்கள், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது இந்த வார்த்தைகள் எல்லாம்? தன்னுடைய குடும்பத்திலே அவர் ஒரு மனைவியோடு இருந்தவர், குடும்பத்திலே நடத்தினவர். ஆகவே அவைகள் எல்லாம் தைரியமாக அவர் சொல்கிறார். ஒரு மனைவி இப்படியாய் கீழ்ப்படிவார்கள் என்றால் புருஷனை ஆதாயப்படுத்த முடியும். அதோடு நிற்கவில்லை பாருங்கள். மத்தேயு 1 பேரில் 5ஆம் அதிகாரத்திலே இந்த முக்கியமான வசனத்தை அவர் எழுதுகிறாரே. 5வது வசனத்திலே கடைசி பாகம், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இதெல்லாம் அவருடைய அவருடைய வாழ்க்கையிலிருந்து வருகிற வார்த்தைகள், யதார்த்தமான ஒரு வாக்கியங்கள். அதோடு நிற்கவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலையும் அவர் மறக்கவில்லை. பாருங்கள், பின்னாட்களில் 2வது நிருபத்தில் எழுதும் பொழுது 14வது வசனத்திலிருந்து, பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்துடைய அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். 15வது வசனத்திலே, மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்புண்டு எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் பவுலுடைய நிருபங்களையும் அவர் வாசிக்கிறார். தனக்கு பிரியமான சகோதரன் பவுல் என்று அவரை குறிப்பிட முடிந்தது, யதார்த்தமாய் குறிப்பிட முடிந்தது. 16வது வசனத்திலே, எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. அப்படி என்றால் ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அதை வாசிக்கும் பொழுது அவருக்கும் அது ஒருவேளை கஷ்டமா இருந்திருக்கலாம், புரியாதா இருக்கலாம். அதையெல்லாம் எழுதியே வைக்கிறார். தன்னுடைய குறைவை அப்படியே எழுதுகிறார் என்று பார்க்கலாம். அவர் படித்தவர், அவர் அநேக காரியங்களை கருகலானவைகளை அவர் பேசுகிறார், எழுதுகிறார். அதை எப்படி தைரியமாய் சொல்ல முடிகிறது? வேற எந்த அப்போஸ்தலனும் அதை மாதிரி சொல்ல முடியவில்லையே. அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையில நான் இதை படித்த பொழுது, ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் பேதுருவை நான் நோக்கி பார்க்கலாம். என்னுடைய வீழ்ச்சியானாலும் சரி, என்னுடைய எழுச்சியானாலும் சரி, எல்லாவற்றிலும் எனக்கு ஒரு முன்மாதிரி என்றால் நான் பேதுருவை பார்க்க முடியும். வீழ்ச்சியான நேரங்களில், அருமையான சகோதர சகோதரர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே கடுமையான ஒரு வீழ்ச்சி இருந்தால் கூட நீங்கள் பேதுருவை நோக்கி பார்க்கலாம், பேதுருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். மறுதளித்த பேதுரு, ஆனால் அதன் பின்பாக தேவன் அவன் மூலமாக செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், சபையை நடத்தின விதங்கள், எழுதப்பட்ட நிருபங்கள். அப்படி என்றால் உங்களையும் என்னையும் தேவன் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாதா? முடியும் சகோதரர்களே. இன்னும் அநேக காரியங்கள், ஒருவேளை நமக்கு பின்பாக வந்த சகோதரர்கள் நமக்கு மேலாக அவர்கள் சபையை வழிநடத்தி சொல்லும் பொழுது அதை நாம் லகுவாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? பேதுரு அப்போஸ்தலனை இந்த வாழ்க்கையிலே நாம் அதை ஆழமாய் அறிந்திருப்போம் என்றால் நமக்கு ஒரு தடையும் இல்லை, ஒரு தயக்கமும் இல்லை. எழுந்து செல்லுங்கள், முன்னேறுங்கள், பிரியமான சகோதரர்களே என்று சொல்லி அவர்களை நாம் வாழ்த்தி நாம் அனுப்ப முடியும். சகோதர சகோதரிகளே, சிறுமைப்படுகின்ற நாட்கள் தேவன் அனுமதிக்கின்ற நாட்கள். ஏனென்றால் நான் பெருமைக்காரனாக இருப்பேன், என்னுடைய குடும்பத்துக்கு நான் தான் தலைவன், எனக்கு தெரிந்திருக்கிற மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நான் ஒருவேளை சமுதாயத்தில் நான் அங்கீகரிக்கப்பட்டவன், நான் தான் தலைமை பதவியில் இருக்கிறவன், அலுவலகத்திலே கூட நான் தான் ஒரு சீனியர் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். அப்பேற்பட்ட காலங்களெல்லாம் தேவன் நம்மை சிறுமைப்படுத்தும்படியாக பல சந்தர்ப்பங்களை அனுபவிப்பார். நேற்றைக்கு வந்த ஒரு ஜூனியர் கிளார்க் நம்மை பார்த்து, இல்லை என்றால் மற்றவர்கள் மத்திய இருக்கும் போது சீனியராகிய
என்னை பார்த்து, உங்களை பார்த்து அவருக்கு என்ன தெரியும் என்று கேட்கலாம். அவமானமாய் இருக்கலாம். ஒரு ஒரு சாஃப்ட்வேர்ல நீங்கள் ஒரு அத்துப்படியாக இருப்பீர்கள். திடீரென்று ஒரு நாள் மேனேஜ்மெண்ட்ல இந்த சாஃப்ட்வேர், இந்த பேக்கேஜ் இல்லாமல் நாங்கள் வேற ஒரு பேக்கேஜுக்கு மூவ் ஆகிறோம், வேற சாஃப்ட்வேருக்கு போகிறோம் என்று முடிவெடுப்பார்கள். அப்பொழுது புதிய அந்த காரியங்களை கற்றுக்கொள்வது என்பது, நேற்று வந்தவன் அதை எளிதாக கற்றுக்கொண்டு விடுவான். நீங்கள் அதன் பின்பாக ஓட வேண்டியிருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் எல்லோரும் தன்னிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிற நீங்கள் இப்பொழுது இன்னொரு சாதாரண ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டை பார்த்து இதை எப்படி என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும். அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னை சிறுமைப்படுத்துகிறார், என்னை அவருடைய பிள்ளையை போல மாற்றுகிறார், ஒரு குழந்தையை போல மாற்றுகிறார் என்று இருக்கிறீர்களா? இல்லை என்றால் உங்களுடைய கௌரவத்தை இன்னும் அதில் தக்க வைக்க வேண்டும் என்று நாம் இருக்கிறோமா? தேவன் பல இடங்களில் சிறுமைப்படுத்துகிறார், அவமானப்படுத்துகிறார். ஒரு திருமண வீட்டுக்கு போகிறீர்கள், இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீர்கள், இதுவரைக்கும் இருந்த ஒரு மரியாதை, ஒருவேளை இதுவரைக்கும் இருந்த முதல் மரியாதை இல்லை. சபையிலே ஒருவரை நீங்கள் ஒருவேளை கண்டித்திருக்கலாம். அவருக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்பதற்காக அவருடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் பேசி இருக்கலாம். உங்களை ஏற்றுக்கொள்ளாத அவர் சபையை விட்டு வெளியே போயிருப்பார். பின்பாக இன்னொரு முறை அவரை நாம் பார்க்கிறோம், ஒரு பொதுவான கூட்டத்திலே பார்க்கிறோம், அவர் உங்களை மதிக்கவே இல்லை, உங்களை அவமானப்படுத்துகிறார் என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுது என்றால், இது மாதிரியான அந்த சிறு குழந்தையை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை முழுமையாய் என்னுடைய வாழ்க்கையில அது பதிந்து விட்டால் அது நடக்கும். கணவனை மதிக்க வேண்டும், மனைவிடத்தில் அன்பு கூற வேண்டும். அது எவ்வளவு எதிர்மறையாக அந்த வாழ்க்கை இருந்தாலும் கணவனை நான் மதிக்க வேண்டும் என்கிற, அவருக்கு நான் மரியாதை செலுத்த வேண்டும் என்கிறதுல எந்த விதத்திலும் நான் குறைவிட முடியுமா? அது எனக்கு கஷ்டமா இருக்குமா? இருக்காது. சகோதரிகளே, இந்த வசனத்தை நீங்கள் முழுமையாய் நீங்கள் ஆழமாய் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், அப்படித்தான் நான் இந்த கடந்த நாட்களே நான் பேதுரு அப்போஸ்தலனை பார்த்தேன். எனக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது. அவருடைய நிருபங்கள் அப்படியே இயற்கையாய் ஜீவ நேரோடையாய் அது லைவ்லியாக அது வந்தது. இவனா நீங்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது இந்த பின்னணியிலே பேதுருடைய நிருபங்களை வாசித்து பாருங்கள். அது நமக்கு உயிரோட்டமாய் அது மாறிவிடும். தேவன் அப்பேற்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. அநேக பாடங்களை இதன் மூலமாக பேதுரு அப்போஸ்தலனிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான இந்த ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ளலாம். மறுபடியும் நான் அதை வாசித்து முடிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல நம்முடைய தியானத்தின் முக்கிய வசனம் இதுதான். 18வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. பல்வேறு சூழ்நிலைகளிலே, பல்வேறு விதங்களிலே நம்முடைய பின்னணிகள், பேக்ரவுண்ட் இல்லை என்றால் நம்முடைய காரியங்கள், நம்முடைய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு வசனம் நம்ம எல்லாவற்றிலும் நம்மை நடத்தி செல்ல முடியும். தேவன் அப்படி உதவி செய்வாராக. ஆமென்.